Silence. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டுமாக இந்த வார்த்தையே வெல்லும் என்கிற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்பாய் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் இது யாரையும் உயர்த்தி பிடிச்சு யாரையும் தாழ்த்துறது அந்த கான்செப்ட்லாம் இல்லை. அதிகம் பாதிக்கப்பட்டவங்க, அதிக பல வருஷ காலங்களாக பின்தங்கப்பட்டவர்களாக வீட்டை விட்டே வெளியே வர்றதுக்கு அனுமதி கிடைக்காம இருந்தவங்களுக்கு வேதம் என்ன சொல்லுது, சட்டம் என்ன சொல்லுது. சட்டம் இப்போ கொண்டு வரப்பட்டது, வேதம் 2000 வருஷத்துக்கு 4000 வருஷத்துக்கு முற்பட்டது. ஸோ இந்த கம்பேரிசனை சொல்லுவதற்காக தான் இந்த நிகழ்ச்சி. குறிப்பாக சகோதரிமார்கள், தாய்மார்கள், பெண்கள், மகள்கள் இவங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடியதான சம்பவங்கள் இதை தான் நம்ம பார்க்குறோம். இன்றைக்கும் நம்ம கூட ஃபெய்த் வந்திருக்கிறாங்க. ஃபெய்த்தை பற்றி ஒரு சின்ன காரியம் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அவங்க ஆ, தகப்பனார், அவங்களுடைய சகோதரி அவங்க எல்லாருமே கர்த்தருக்குள்ளே இருக்கிறாங்க. அதே நேரத்தில அவங்க 3 பேருமே சட்டம் படிச்சு, ஆண்டவருக்குள்ள ரொம்ப சட்டத்தின்படியாயும், நீதியாயும் இருக்கணும்னு சொல்லி நினைக்கக்கூடியவங்க. ஸோ, அதனால தான் நம்ம இந்த நிகழ்ச்சிக்கு ஏன் அவங்கள நம்ம இது பண்ணோம் அப்படின்னா, சட்டத்தின்படியும் அவங்களுக்கு தெரியும். வேதத்தையும் அவங்களுக்கு தெரியும். ஸோ, அத கம்பேர் பண்ணி பார்க்கறதுக்கு நமக்கு அப்படிப்பட்டதான ஆள் தேவைப்படுகிறது. கர்த்தர் நமக்கு அப்படி தந்ததுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம அவங்ககிட்ட அத பத்தி சில கேள்விகள் கேட்க போறோம். பிரைஸ் லார்ட்மா. பிரைஸ் லார்ட் அங்கிள். இன்னைக்கு நம்ம நேரடியாவே நிகழ்ச்சிக்கு போயிடலாம்னு நினைக்கிறேன். வயது சென்ற அல்லது முதிர்ந்து முதிர்ந்த பெண்களை குறித்து பார்க்க போகிறோம். பெற்றோர் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் இல்லையா? வயதாகி போச்சுன்னா எல்லாரும் ஒரே கேட்டகரிக்கு தான் வந்துடுறாங்க. கட்டாயம். சரி, குறிப்பாக பெண்களை குறித்து அவங்கள பற்றி நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம சட்டம் அவங்களுக்கு என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். அதுக்கப்புறமா பைபிள் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த முதியோருக்கான சட்டங்கள் அப்படின்னு தனிப்பட்ட முறையில் ஏதாவது இருக்குதாம்மா? இருக்கு அங்கிள். இந்தியன் லால சட்டங்கள் குடுத்து வச்சிருக்காங்க. 2007ல ஒரு சட்டம் போட்டிருக்காங்க. மெயின்டனன்ஸ் அண்ட் வெல்ஃபேர் ஃபார் த பேரண்ட்ஸ் அண்ட் சீனியர் சிட்டிசன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் குடுத்துருக்காங்க. அதுல என்ன குடுத்துருக்காங்கன்னா, பிள்ளைங்கள் கட்டாயம் தகப்பனையோ, தாயையும் பார்க்கணும். இல்லன்னா எல்டர்லி ரிலேட்டிவ்ஸ் அவங்களையும் பார்க்கணுன்ற மாரி சட்டங்கள் குடுத்துருக்காங்க. அதுல ஒரு குறிப்பா அதுல செக்ஷன் 23 அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்கு. அந்த செக்ஷன் பிரகாரமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சொத்து குடுக்குறாங்கல்ல அங்கிள். இப்ப நம்ம சொத்த பத்தி பார்த்தா, சொத்து குடுக்குறதுல அவங்க அந்த சொத்து குடுக்குறப்பயோ, அவங்க ஒரு வார்த்தை போட்டு குடுத்துட்டாங்கன்னா, அதாவது என் பிள்ளைகள் என்னை கட்டாயமாக பார்க்க வேண்டும் அப்படின்ற வார்த்தை இன்க்ளூட் பண்ணிட்டாங்கன்னா, அவங்க ஒரு வேள பார்க்கல, சொத்து குடுத்த பிறகு பிள்ளைங்க பார்க்கலைன்னா, அவங்க அந்த வார்த்தைய வச்சு திருப்பி போய் எனக்கு அந்த சொத்த திருப்பி ரிவோக் பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம் திருப்பி. அப்படின்ற மாரி சட்டங்கள் இருக்கு. இது இது ஒரு நல்ல விஷயமா அவங்களுக்கு பதிவு பண்ணிருவோம் நம்ம. அந்த சட்ட ரீதியான ஆலோசனை குடுக்குறவங்கலாம் இல்ல. ஆனாலும் அ எழுதும்போது இந்த பர்ட்டிகுலர் வேர்ட், அதாவது என்னை கடைசி வரைக்கும் என் பிள்ளைகள் பார்க்க வேண்டும்ங்கிற லைன சேர்த்துட்டீங்கன்னா, ஒருவேளை அவங்க பார்க்காவிட்டாலும் அந்த சொத்தை நீங்கள் மீண்டும் மீட்டுக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆமா. அப்படிதானயா? அந்த லைன் இல்லாவிட்டால் நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. அது இருந்துட்டா பண்ணிக்கலாம். அப்போ உயிலு, சொத்து இதெல்லாம் வேணா சட்டத்தின்படி நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். வேதத்தின்படி பின்னாடி பேசலாம் நம்ம. சொல்லுங்கம்மா. அடுத்து கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் கோட்ன்னு ஒண்ணு இருக்கு. அதுல செக்ஷன் 125ல என்ன சொல்ல வராங்கன்னா, ஆ அவங்க மெயின்டனன்ஸ் வாங்கிக்கலாம். ரிகார்ட்லெஸ் ஆஃப் ரிலிஜியன். நம்ம ஒவ்வொரு ரிலிஜியனுக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஆக்ட்ஸ்லாம் குடுத்துருப்பாங்க. மேரேஜ் ஆக்ட் எல்லாமே. ஸோ இவங்க மெயின்டனன்ஸ் கூட கிளைம் பண்ணிக்கலாம். ஒரு சிச்சுவேஷன்ல அப்படின்ற மாதிரி ஒரு லா இருக்கு. பிள்ளைங்கிட்ட இருந்து. ஆமா. பிள்ளைங்கிட்ட இருந்து. பிள்ளைங்க இவங்க மெயின்டெயின் பண்ணணும். மெயின்டெயின் பண்ணணும். எப்படி ஒரு ஒய்ஃப் டிவோர்ஸ் வாங்கிட்டு போனாங்கன்னா, மியூச்சுவல் டிவோர்ஸ் வாங்குனாங்கன்னா, மெயின்டனன்ஸ் குடுக்குற மாரி, பேரண்ட்ஸ்க்கும் மெயின்டனன்ஸ் குடுக்கணும் அப்படின்ற மாரியும் சட்டங்கள் இருக்கு. ஓ! பரவால்ல. இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் தான். ஆனா எனக்கு என்னன்னா, இதெல்லாம் சட்டம் போடாமயே செய்ய வேண்டிய ஒரு விஷயம் தானே. கட்டாயம். இல்லையா? அப்பா, அம்மாவ பார்த்துக்கொள்ள வேண்டியது, மெயின்டெயின் பண்ண வேண்டியது, இது எல்லாமே சட்டம் போடாமல் அவர்களாக இருந்து செய்ய வேண்டியதான ஒரு காரியம். சரி, வேற என்னம்மா இவங்களுக்கு இந்த காரியங்கள் சொல்லப்படுது? நம்ம எப்பயும் பார்க்குறது போல கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிகிள் 21 சொல்லுவோம். ரைட் டூ லைஃப்ன்னு சொல்லுவாங்க. அண்ட் பெர்சனல் லிபர்ட்டின்னு. அதுல சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு ஹியூமன் டிக்னிட்டியோடையும், ஆ ப்ராப்பர் ஹெல்த் கேரும் அவங்களுக்கு கட்டாயம் கிடைக்கணும்னு சொல்லி ஆர்டிகிள் 21ல சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு தேவையான மரியாதை, கனமும், அதே நேரத்தில மருத்துவ உதவிகளும் அவங்களுக்கு ஹெல்த் கண்டிப்பா கிடைக்கப்பட வேண்டும். ஆர்டிகிள் 21 சொல்லுது. இல்லையா? ஆமா. ஓகே. ஆ ஸோ இந்த மாதிரி சட்டங்கள் முதியோர்களுக்கு ஆ ரொம்ப பாதுகாப்பாக அவங்கள கவனிச்சு போட்டிருக்கு. நான் எப்பவுமே நான் சொல்ற மாரி தான். இதெல்லாம் இல்லாம இருந்ததுனால தான் சட்டம்னு ஒண்ணு இயற்றி செய்ய வச்சிருக்கிறாங்க. இல்லையா? கட்டாயம். அது நீங்க ஒரு அரசாங்கத்தில நீங்க சாதாரணமா எடுத்து பாருங்களேன். ஒரு பஸ்ல போனா கூட சீனியர் சிட்டிசன்னு ஒரு சீட் ஒண்ணு வச்சிருப்பாங்க. கட்டாயம். அவங்க உட்காரணும்னு சொல்லி வச்சிருப்பாங்க. அதே மாதிரி அ ஒரு இதில வேலைய முடிச்சுட்டீங்க, கவர்மெண்ட் வேலைய முடிச்சுட்டீங்கன்னா,
அவங்க சீனியர் சிட்டிசன் ஆயிட்டாங்கன்னா, 58, 60 ஆயிட்டாங்கன்னா, அவங்களுக்கு சாகுற வரைக்கும் பென்ஷன் குடுக்கணுங்கிற ஒரு கான்செப்ட் ஒண்ணு இருக்கு. ஸோ இது எல்லாமே நமக்கு என்ன ஒண்ணு சொல்லுதுன்னா, ஒரு சீனியர் சிட்டிசன் ஆயிட்டாங்க, வயது சென்றவர்கள் ஆயிட்டாங்கன்னா, அவங்கள பராமரிச்சு அவங்க போகுற வரைக்கும் அவங்க பாதுகாப்பா இருக்கணுங்கிற அந்த கரிசனை வந்து அரசாங்கம் தொடங்கி, சட்டம் தொடங்கி, வீட்ல இருக்கிற பிள்ளைகள் வரைக்கும் இருக்கணுங்கிறத இது காட்டுது. கட்டாயம். இல்லையா? எனக்கு ஒரு ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருதும்மா. என்ன அப்டின்னா, கொரோனா பீரியட்ல உலகம் முழுக்க மிகப்பெரியதான ஒரு மரணம் இருந்துச்சு. எல்லா பக்கமும் நடந்தது. நடந்தபோது அ அப்போ இங்கிலாந்துக்கு பிரதமரா இருந்தவர் வந்து போரிஸ் ஜான்சன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் சொன்னது எனக்கு இன்னுமே ஞாபகத்துல இருக்கு. அவரு என்ன ஸ்டேட்மெண்ட் சொன்னாருன்னா, கொரோனாவுல அதிகமான உயிர் சேதம் நடந்துகிட்டே இருக்கு. அப்போ அவர் சொன்னாரு, "எனக்கு வந்து இப்போ வந்து இளைஞர்களையும், குழந்தைகளையும், பெண்களையும் காப்பாற்ற வேண்டியது பிரதானம். முதியோர பத்தி நான் இப்ப கவலைப்பட முடியாது" அப்படின்னாரு. அபோவ் 60, 70 நான் என்ன செய்ய முடியாது. இப்போ கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. எனக்கு பிரதானம் அவங்கள காப்பாத்த வேண்டியது. அவங்களுடைய உயிர 2ஆம் பட்சமாக மாத்துச்சு அது. அதாவது முதியோர் இருந்தா என்ன? போனா என்ன? முதல்ல இவங்கள காப்பாத்திருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த முதியோர் என்பது நம்முடைய வியூல எப்பவுமே ஒரு செகண்டரியா, அதாவது ஆ முதல்ல இவங்களுக்கு ஒரு பிரெஃபரன்ஸ். அதுக்கப்புறம் இவங்கள பார்த்துக்கலாம் அப்படின்னு. இது வந்து அவர் வெளிப்படையா சொல்லிட்டாரு. ஆனா நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, இதுதான் ஒவ்வொரு வீட்லயுமே இருக்கும். அவர் சொன்னாரு, இவங்க சொல்லாம செய்வாங்க அந்த வீட்ல. உண்மதான். இல்லையா? ஒரு ஏஜ் ஆக, ஆக, ஆக ஆட்டோமேட்டிக்காக அந்த முதியோருக்கான இம்பார்ட்டன்ஸ் குறையறதுங்கிறது இயல்பு. நம்ம எந்த ஒரு விஷயமே ஒரு புது பொருள் வந்துச்சுன்னா, பழைய பொருள் கொஞ்சம் யூசேஜ் குறையும். அது நார்மல். ஆனா, இக்னோரன்ஸ்ன்னு ஒண்ணு இருக்குல்ல. அவங்கள ஒரு மரியாதையே இல்ல. அவங்கள விசாரிக்கிறதில்ல, கவனிக்கிறதில்ல. அவங்கள ஒரு பொருட்டாவே நினைக்காம, அவங்களும் அந்த கட்டிலு, அந்த சோஃபா மாரி அப்படி ஓரத்தில இருக்கிறவங்களா நினைக்கக்கூடியதான வீடுகள் நெறைய இருக்கு இன்னைக்கு. கட்டாயம். இல்லையா? இதுதான் முதியோருக்கு கொடுக்கப்படுகிறதான இம்பார்ட்டன்ஸ் இன்னைக்கு. இது வந்து அ மேல் நாட்டுக்கும், அதாவது வெஸ்டர்ன் கன்ட்ரீஸ்க்கும் நமக்கும் சில மாறுபாடு ஆகுது. கட்டாயம். எப்படி மாறுபாடு ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க வந்து ஒரு ஒரு சின்ன தாட் ஒண்ணு அவங்களுக்கு இருக்கு. நான் அத சரின்னு சொல்றதா, தப்புன்னு சொல்றதான்னு தெரியல. ஆனா அவங்க என்ன செய்றாங்க அப்படின்னா, அவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே, ஒரு ஓல்ட் ஏஜ் ஹோமுக்கு என்ன பண்றாங்க, தங்க சம்பளத்திலருந்து ஒண்ணு குடுத்துக்கிட்டே வராங்க. இங்க இன்சூரன்ஸ்ன்னு ஒண்ணு போடுறாங்க இல்லையா? அந்த மாதிரி அவங்க என்ன பண்றாங்க, ஒரு ஓல்ட் ஏஜ் ஹோம அவங்க ஏரியால ரெடி பண்ணிக்கிறாங்க. அதுக்கு குடுத்துக்கிட்டே வராங்க. கரெக்ட்டா ஒரு 60, 70 ஆன உடனே, அந்த ஹோம்ல போய் இவங்க சேர்ந்துடுறாங்க. இவங்களே. சாகுற வரைக்கும் அந்த ஹோம் அவங்கள பார்த்துக்குது. கட்டாயம். மரிச்ச உடனே அந்த ஹோம்ல உள்ளவங்கள எடுத்து அவங்கள அடக்கம் பண்ணிடுறாங்க. சொந்தக்காரங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருவாங்க. இத வந்து ஒரு ப்ரொசீஜரா செய்றாங்க அவங்க. எதுக்காக அப்படின்னு கேட்டா, சாகுற வரைக்கும் என்ன பராமரிக்கிறதுக்கு யாரோ ஒருத்தர் வேணும். ஏதோ ஒண்ணு வேணும் அப்படிங்கிறதான ஒரு ஒரு எண்ணம் ஒண்ணு வருது. ஆனால் இங்க நமக்கு அப்படி கிடையாது. நமக்கு அப்படி ஒரு தாட் ஒண்ணு இங்க இல்லவே இல்ல. நம்ம எப்படி இருக்கோம்னா, நம்ம பிள்ளைகள் நம்மள பார்ப்பாங்கங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு இருந்துகிட்டே இருக்கு. ஜென்ரலாவே பெரிய முதியவர்களை பத்தி பார்த்தாலே, நான் அவங்கள முதியவர்கள்ன்னு சொல்றதே வந்து பெருசா விரும்பல. ஏன்னா, அ அவங்க வந்து அறிவுல முதிர்ச்சியானவங்கன்னு நான் நம்புறேன் அங்கிள். ஏன்னா, அவங்க லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்னைக்குமே நமக்கு வந்து ஒரு சர்டன் ஏஜ் வரைக்கும் அது புரியாது. இப்ப நான் வந்து என் வயசு கடந்து வரப்போ, ஒரு 20 வயசு இருக்கிறவங்க எப்படி யோசிப்பாங்கன்னு எனக்கு இப்ப தான் எனக்கு புரியுது. அப்போ அவங்க ஒரு 50 வயசுல இருக்கிறப்ப எப்படி நடக்கணும்? நெறைய பேர் ரொம்ப முதிர்ச்சியா இருப்பாங்க. அதனால ஒரு முதியவர்கள்ன்னு நம்ம சொல்றோம்ன்னு நான் நம்புறேன். ஆ நெக்ஸ்ட் வந்து பைபிள் படி பார்த்தோம்னா அங்கிள் நெறைய பேர் இருக்காங்க. அதுல நம்ம ஸ்பெசிஃபிக்கா விமன் எடுக்கணும்னா, அன்னாள் எடுக்கலாம். அன்னாள் வந்து இயேசு கிறிஸ்து பிறக்கிறப்போ அவங்க இதுக்கு சர்ச் கூட்டிட்டு போறப்போ, அவர தூக்கிட்டு போறப்போ 2 பேர் வந்து பார்க்குறாங்க. அதுல ஒரு ஆள் வந்து அன்னாள். அவங்க வந்து அ எ ஒரு 80 வயசுக்கும் மேற்பட்டவங்கன்னு போட்டிருக்கு. அவங்க வந்து இந்த சபைய விட்டு பிரியாம இருந்தாங்கன்னு போட்டிருக்கு அந்த இடத்துல. அவங்க அந்த முதிர் வயதிலும் தேவன் மேல இருக்கிற பற்றுதல பார்க்குறேன் அங்கிள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். நெக்ஸ்ட் வந்து தீமோத்தேயோட பாட்டி பார்க்குறோம். அவங்க பேர் லூயிஸ்ன்னு போட்டிருக்கு. அவங்கக்குள்ள இந்த விசுவாசம் தான் உனக்குள்ள இப்ப வந்திருக்கு. அப்படின்னு பவுல் எழுதுறாரு அழகா. அப்ப அவங்க எவ்ளோ விசுவாசமா இருந்தாங்கன்னா, அத அவங்கக்குள்ள வச்சுக்கிறாம, அவங்க மகளுக்கும் கடத்தி, அதுக்கப்புறம் தீமோத்தேக்குள்ளயும் அனுப்பியிருக்காங்க. அது வந்து ஒரு பெரிய விஷன். நீங்க சொல்லுவீங்க அடிக்கடி, நமக்குள்ள இருக்கிறது மட்டும் போதாது. நம்ம பிள்ளைங்கக்குள்ளயும் அத நுழைய பண்ணணும். அவங்க பாட்டிக்குள்ள இருந்த அந்த தேவனுடைய கிருபை, அவங்க பேரன் வரைக்கும் அவங்க கொண்டு அத வந்தது. கொண்டு வந்திருக்கிறாங்க. அது ரொம்ப பெரிய ஆச்சரியமா நான் பார்க்குறேன் அங்கிள் பிப்ளிக்கலா. ஸ்பிரிச்சுவலி இந்த மாரி பெற்றோர் ஸ்பிரிச்சுவலி இருக்கிறது, வீட்டுக்குள்ள இருக்கிறது ஒரு பெரிய ஆசீர்வாதம். கட்டாயம். பொதுவா நாம அ உலகத்தார் அவங்க நான் இன்னும் சொல்லப்போனா, உலகத்தாருக்கு இருக்கக்கூடியதான அந்த பெற்றோர் மேல இருக்கக்கூடியதான அந்த கரிசனை கூட, ஸ்பிரிச்சுவல் பீப்பிள்க்குள்ள இப்போ குறைஞ்சுகிட்டு வருதோங்கிறதான ஒரு சந்தேகம் எனக்கு வருது.
ஊழியக்காரங்கள் கூட தங்களுடைய தாயையும், தன்னுடைய தகப்பனையும் கொண்டு போய் ஓல்ட் ஏஜ் ஹோம்ல விட்டுட்டு பார்க்க முடியாதுன்னு அவங்க வாயாலேயே சொல்றாங்க. "அம்மா ரொம்ப தொல்ல குடுக்குறாங்க. அம்மா ரொம்ப பிரச்சனை பண்றாங்க. அப்பா ரொம்ப தொல்ல குடுக்குறாரு. வச்சுக்க முடியல." அப்படின்னு அவங்க சொல்றாங்க. எனக்கு இந்த வேர்ட் வந்து அவங்க சொல்லும்போது எனக்கு இருதயத்தில கொஞ்சம் பக்கு பக்குன்னு இருக்கும். எதனால அப்படின்னா, இவங்க பிறந்த அன்னையிலிருந்து இவங்களா நினைவு தெரிஞ்சு ஒரு வேலைக்கு போகிற வரைக்கும், அந்த தாயும், தகப்பனும் ஒவ்வொரு நாளும் இவங்க எதுக்கு அழுவுறாங்க குழந்தைகள்ன்றது, அந்த தாய் கண்டுபிடிக்கிற விதமே வித்தியாசம். கட்டாயம். இல்லையா? எறும்பு கடிச்சா கண்டுபிடிக்கிறதுக்கும், பசியில அழுவுறதுக்கும் அவங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியும். அந்த தாய் என்னன்னா பல வருஷமா அவங்க தாயா இருந்தவங்கலாம் கிடையாது. அப்பதான் ஒரு 3 மாசமா அவங்க தாயா இருப்பாங்க. கட்டாயம். அதுக்கு முன்னாடி அவங்க ஒரு வாலிப பிள்ளை தானே. அவங்க தாயான உடனே அந்த பிள்ளை ஏன் அழுகுது? பாலுக்கு அழுகுதா? இல்ல எறும்பு கடிச்சு அழுகுதா? எதுக்கு அழுகுதுங்கிறத அவங்க கண்டுபிடிச்சு அந்த காப்பாத்துனாங்கல்ல. அந்த பெற்றோர் வந்து எனக்கு தொல்ல, எனக்கு பாரம்னு நெனைக்கிறது எவ்ளோ பெரியதான ஒரு அரகன்சி நான் சொல்லுவேன். அதுக்கு பேரு அரகன்சி. இப்போ எல்லாரும் ஒரு வசனத்த எடுத்துக்கிறாங்கம்மா. என்னன்னா, "இது முதல் கொண்டு தன் தாயும், தகப்பனையும் விட்டு பிரிந்திருப்பான்" அப்படின்னு இருக்குல்ல. அப்ப கல்யாணமாகி வந்த உடனே, அந்த மாமியார், மாமனார விட்டு பிரிந்து இருக்கிறன்ற கான்செப்ட்ட தாண்டி, அவங்கள கடைசி வரைக்கும் பார்க்காத, அத பையன் சொல்றாரு. ஆமா, அப்படித்தானே வசனம் இருக்கு. மனைவியோட தானே இருக்கணும். இது அத அப்படியே நீங்க மாம்சத்தின்படி அந்த வசனத்த அப்படியே எடுத்துக்கிட்டீங்கன்னா, எல்லா வசனத்தையும் மாம்சத்தின்படி எடுத்துப்பீங்களா? முடியாது. அது ஸ்பிரிச்சுவலி சொல்லப்பட்டது. யோசிச்சு பாருங்க. கடைசி வரைக்கும் ஆபிரகாம் இருந்து ஈசாக்கை ஆசீர்வதித்தார். ஈசாக்கு யாக்கோபையும், ஏசாவையும் ஆசீர்வதித்தார். யாக்கோபு தன்னுடைய 12 பிள்ளைகளை கூப்பிட்டு ஆசீர்வதித்தான். இ தாவீது சாலமோன கூப்பிட்டு ராஜாவாக்கிக்கிட்டு போறான். இந்த பெற்றோர் கடைசியா போகும்போது குடுக்குற ஆசீர்வாதம் இருக்குல்ல, அத அசட்ட நம்ம பண்றோம். இந்த காலத்தில அது வந்து ரொம்ப பெருசா தெரியல. ஆனா அவங்க அவங்க போகும்போது மனசு நிறைஞ்சு அத தலையில கை வச்சோ அல்லது ஒரு வார்த்தை, "நீ நல்லா இருப்பப்பான்னு" சொல்ற அந்த வேர்ட் இருக்குல்ல, அது வந்து தலைமுறைக்கு வாழ வைக்கும். இன்னைக்கு இந்த கான்செப்ட் போயிருச்சு. ஆண்டவர் சொல்றாரு வேதத்தில, "முதிர் வயதிலும் அவரை நான் தாங்குவேனுங்கிறாரு." ஏசாயா 46 நாள்ல இருக்கு. ஏசாயா 46 நாள்ல நான் முதிர் வயதிலும் அவரை அவரு வயசானவங்கள கடைசி வரைக்கும் பார்த்துக்கிறேன்றாரு. அந்த பொறுப்பு முதல்ல யாருக்கு இருக்குன்னா, பிள்ளைகளுக்கு தான் இருக்கு. கட்டாயம். ஏன்னா, நம்ம 25 வரைக்கும் அவங்க பார்த்தாங்க. அவங்களுடைய கடைசி 25ல பார்க்க வேண்டியது நம்முடைய வேலையா இருக்கு. இது கடமைன்னே சொல்லக்கூடாது அங்கிள். இது வந்து இயற்கையா வர வேண்டிய ஒரு விஷயம். நார்மலி எனக்குள்ளேயே அது உருவாக வேண்டியது தானே! ஆமா. ஆனா இன்னைக்கு சட்டம் போட்டு அவங்களுக்கு குடுங்கன்னு சொல்றாங்க அப்டின்னா, அது இவனுடைய அரகன்சி. இவனுடைய அரகன்சி. இப்போ இவங்க பிள்ளைகளுக்கு இவங்க தருவாங்களா? மாட்டாங்களா? குடுப்பாங்க. குடுப்பாங்கல்ல. அப்ப ஏன் அவங்க அப்பா, அம்மாவுக்கு தர மாட்டேங்கிறாங்க? இங்க தானே விஷயமே இருக்கு. அதான் நான் என்ன சொல்றேன், அ இந்த பெற்றோர் இவங்க வந்து வீட்டுக்குள்ள ஒரு மூலையில இருக்கிறாங்க அப்டின்ற ஒரு கான்செப்ட் கிடையாது. நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த பூட்டு வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு ஓரத்தில தான் இருக்கும். வெளிய போம்போது தான் எடுத்து நம்ம அத பூட்டுவோம். அதுலலாம் மேக்ஸிமம் அந்த பூட்ட வந்து நம்ம என்ன செய்ய மாட்டோம், யோசிக்க மாட்டோம். அத பத்தி நம்ம கவலைப்பட மாட்டோம். அது ஒரு இடத்துல தொங்கிட்டு தான் இருக்கும். ஆனா, அந்த பூட்டு தான் மொத்த வீட்டையும் பாதுகாக்கும். நான் சொல்லுவேன், ஏதோ ஒரு மூலையில வந்து உட்காந்துக்கிட்டு அவங்க அப்பா, அம்மா பண்ற ஸ்தோத்திரம் இருக்குல்ல, கண்டிப்பா. அவங்க வாய் திறந்து சொல்றாங்களோ இல்லையோ, இருதயத்தில என் பிள்ளைய ஆசீர்வதிங்கப்பான்னு சொல்றாங்கல்ல, அந்த ஆசீர்வாதம் அப்படியே தலை மேல நிக்கும். இந்த அன்னாள் பார்த்தீங்கன்னா, நீங்க சொன்னீங்களே, இரவும் பகலும் உபவாசித்துன்னு இருக்கும். அட் த ஏஜ் ஆஃப் 80 ம். இரவும் பகலும் உபவாசித்து. அந்த உபவாசித்து அவங்க என்ன ஜெபம் பண்ணியிருப்பாங்க? இஸ்ரவேலுக்காக அவங்க ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. ரட்சகர் வரணும். ரட்சகர் வரணும்னு. அப்போ அந்த 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 ஜெபம். அப்ப இன்னைக்கு நாம ஏன் பெற்றோர் அப்படி எடுத்துக்கிறோம்? இன்னைக்கு நம்ம ஏன் பெற்றோர் அப்படி பார்க்கிறோம்? ஏன் பாரமா நினைக்கிறோம்? அதுவும் வயது சென்ற பெற்றோர், முதிர் வயது. அப்பா, அம்மாவுக்கு மாத்திரை வாங்கி குடுக்காத பிள்ளைகள் எத்தன பேர் இருக்காங்க இன்னைக்கு? இல்லையா? ஒரு சம்பவம் கேள்விப்பட்டேன்மா, வள்ளியூர் பக்கத்துல, திருநெல்வேலி சைட்ல. அ அங்க ஒரு வயதானவங்களுடையதான இல்லம் இருக்கு. ஓல்ட் ஏஜ் ஹோம் சொல்லுவாங்க. அங்க போயிருந்தபோது, அங்க ஒவ்வொருத்தருக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குமா. அவங்க லைஃப்ல நடந்தது. அவங்களோட உட்கார்ந்து ஒரு 1 மணி நேரம் பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சுச்சு. அப்போ அங்க ஒரு தாயார் வந்து கொஞ்சம் புத்தி சுவாதீனம் இல்லாம இருக்காங்க. பேதலிச்சு போயி. ஏன் அவங்க அப்படி ஆனாங்கன்னு அங்க உள்ளவங்கள கேட்கும்போது, அவங்க சொன்ன அந்த சம்பவம் என்ன வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் ஆச்சு. இன்னும் என் இருதயத்தில ஓடிட்டே இருக்கு. இப்ப அந்த தாயார் உயிரோட இருக்காங்களோ இல்லையோ தெரியாது. ஆனா மைண்ட்ல ஓடுது. என்னன்னா, அந்த ஏரியால இருக்கிற அந்த சைட்ல போற ஒரு டோல்கேட். ஒரு பையன் அம்மாவ கூட்டு வந்திருக்கான். கூட்டிட்டு வந்துட்டு டோல்கேட் தாண்டி, "அம்மா நீங்க ஏதாவது ரெஸ்ட் ரூம் போறீங்களான்னு?" கேட்டிருக்கான். ஆமாப்பான்னு இறங்கியிருக்காங்க. அந்த டோல்கேட் ரெஸ்ட் ரூம்ல போயிட்டு வரதுக்குள்ள பையன் விட்டுட்டு போயிட்டான். கார் எடுத்துட்டு போயிட்டான்.
அந்த அம்மாவால அந்த 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 செகண்ட் பையன் விட்டுட்டு போயிட்டான்றதுலயே அந்த அம்மாவுடைய புத்தி பேதலிச்சிருச்சு. அந்த அம்மாவால சொல்லவே தெரியல. ஒண்ணே ஒண்ணு தான் அந்த அம்மா திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருக்காங்களாம். என் பையன் விட்டுட்டு போயிட்டான், என் பையன் விட்டுட்டு போயிட்டான்னு. இவர்கள் எப்படி நல்லா இருப்பாங்க லைஃப்ல? இருக்க முடியாது. எப்படி ஆசீர்வாதமா இருக்க முடியும்? இவங்க சம்பாதிக்கட்டும், இவங்க என்ன வேணாலும் பண்ணட்டும். பிள்ளைகள நல்லா படிக்க வச்சு பிள்ளைங்க அமெரிக்கால இருக்கட்டும். பிள்ளைகள் அமெரிக்கால இருக்கும். இங்க அனாதையா சாவறவன் எத்தனையோ பேர் இருக்கான். கட்டாயம். நான் பார்த்துருக்கேன் அத. பிள்ளைகள் அமெரிக்கால சம்பாதிக்குது எல்லாம் இருக்கு. ஆனா, தாய் தகப்பனுடைய மரணத்துக்கு கூட வரமாட்டேங்குது. வர முடியாத சூழ்நிலை ஆகுது. இதுக்கு பேரு அனாதை பணம். சொந்த வீட்ல அனாதையா சாவறவங்க இவங்க எல்லாரும். அந்த மாரி எத்தனையோ பேர பார்க்க முடியுது. நான் இந்த நிகழ்ச்சி வாயிலா எல்லோருக்கும் சொல்ல விரும்புறது, வீட்ல இருக்கிற பெற்றோர கடைசி வரைக்கும் நல்லபடியா அனுப்பி வச்சுருங்க. அதான் உங்களுக்கு நல்லது. இல்லன்னா, சில அப்பா, அம்மா அரகன்ஸியா இருக்காங்க. நான் அப்ப கூட என்ன சொல்லுவேன்னா, அவர்கள் அந்த ஏஜ்ல அப்படி ஆகுறாங்க. ஒரு ஏஜ்ல நமக்கு ஒவ்வொன்னு இருக்கும். இப்ப நீங்க குழந்தையா இருக்கும்போது ஒரு விதமா இருப்பீங்க. வாலிப பிராயம் ஆகும்போது வீட்ல அடங்க மாட்டோம். வேலைய பாருங்க அப்படின்ட்டு போயிட்டே இருப்போம். இந்த குழந்தையா இருக்கும்போது நம்மள அட்ஜஸ்ட் பண்ணவங்க, இப்படி ஆகும்போது அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு கல்யாண ஏஜ் வரும்போது, அவங்களே தான் திருமணம் பண்ணி வைக்கிறாங்க, எல்லாம் பண்ணி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் மனைவி வந்த பிறகு வர மாற்றத்தையும் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ம். இவ்ளோ நம்மகிட்ட அக்செப்ட் பண்றாங்க. ஏஜ் ஆகும்போது அவங்களுக்குள்ள சில மாற்றம் வருது. நான் சொல்றது ஆட்டிட்யூட்ல எல்லாத்துலயும் மாற்றம் வருது. அத ஏன் நம்மளால அட்ஜஸ்ட் பண்ண முடியல? கட்டாயம். அட்ஜஸ்ட் பண்ணணும். அட்ஜஸ்ட் பண்ணி அவங்கள கடைசி வரைக்கும் நல்லபடியா கொண்டு போய் அனுப்பி வைக்கணும். அவங்க கூட நெறைய நேரம் செலவிடணும் அங்கிள். கட்டாயம். நான் என்ன சொல்றேன், நெறைய நேரம் உங்களால முடியல. யூ ஆர் பிஸியாவே இருக்குங்க. ஒரு 5 டூ 10 மினிட்ஸ். அவங்க அத எதிர்பார்க்குறாங்க. அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனே அவ்வளோதாம்மா. ஒரு 60, 70 வயசுக்கு மேல அவங்க என்ன நகை கேட்க போறாங்களா? இல்ல என்ன கொண்டு போயிட்டு துபாய் காட்டு, அ கலிஃபோர்னியா காட்டுன்னு கேட்க போறாங்களா? இல்ல ஒரு 65 வயசுக்கு மேல எனக்கு வந்துட்டு அ அ அங்க இருக்கிற சாப்பாட வாங்கி குடு, இங்க இருக்கிற சாப்பாட வாங்கி குடு அவங்கள கஷ்டப்படுத்த போறாங்களா? இல்ல எனக்கு பட்டு புடவ எதுவுமே செய்ய முடியாது. அவங்க பார்த்தீங்கன்னா, ஒரு சாதா ட்ரெஸ்ஸ போட்டு அந்த சோஃபால மூலையிலேயே உட்காந்துருப்பாங்க. நடக்க கூட முடியாது. அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண போறாங்க நம்மகிட்ட? 10, 15 நிமிஷம் பேச அந்த 10, 15 நிமிஷம். அதாவது இது நடந்த சம்பவம். நாங்க ஒரு வண்டி வாங்குனோம். கார் வாங்குனோம். எங்க அம்மாவால வந்து படிக்கட்டு இறங்க முடியாது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்தோம். இறங்க முடியாது. கால் இதாயிடுச்சு. அப்போ வண்டி வாங்குன பிறகு, நாங்க வண்டி கீழ தான் நிக்கும். ரோட்ல தான் நிக்கும். எங்க அம்மா வந்து ஒரு நாளு இப்படி கேட்டாங்க. "இந்த வண்டிய நான் பார்க்கவே இல்லப்பா கண்ணால. எல்லாரும் ஏறிட்டீங்க. நான் ஏறவே இல்லன்னாங்க." எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிட்டு. அதாவது நான் சொல்ல முடியும். "அம்மா உங்களால நடக்க முடியாது. இங்க உட்காந்துருங்கம்மா. நீங்க சொல்றது நியாயம் தான். எப்படி போவீங்க?" அப்படின்னு நான் சொல்லிட்டு போயிரலாம். ஆனா, ஏதோ ஒண்ணு பண்ணி, அந்த படிக்கட்டுல அவங்கள இறக்கி, அந்த கார்ல உட்கார வச்சோம். அவங்க முகத்துல அப்படி ஒரு சந்தோஷத்த பார்க்கணுமே! இதுக்கு ஈக்குவலா என்ன இருக்கும்? வேற ஒண்ணுமே இருக்காது. இதுதான் சொல்றேன். சட்டம் போட்டு, சட்டம் வந்து உங்க அம்மாவ பாரு, உங்க அப்பாவ பாருன்னு சொல்றத விட, நீயே பார்க்கணும். பிறந்தப்போ நம்மள வந்து அவங்க கட்டாயத்தோட பார்க்கல அங்கிள். அன்போட பார்த்தாங்க. அன்போட பார்த்தாங்க. அந்த அன்பு தான் இவங்களுக்கும் குடுக்கணும்னு நெனைக்கிறேன். ஏன்னா, இப்ப டிமென்ஷியாலாம் மறதி நோய்லாம் வருதுன்னு சொல்றாங்க. அதுக்கு நெறைய காரணம் இருக்கு. சுகர், பிபி எல்லாமே சொல்றாங்க. பட் ஆனா, இன்னொன்னு வந்து நம்ம பேசாம இருக்கிறதும் அவங்களுக்கு அந்த ரீவைண்டே பண்ண வைக்க மாட்றோம். நீங்க சின்ன வயசுல என்ன பண்ணீங்க? நீங்க குழந்தையா இருக்கிறப்ப உங்க அம்மா, அப்பா பேர் என்ன? நெறைய பேர் பல தலைமுறைகள் பேர் கூட சொல்லுவாங்க. இப்ப எங்க அம்மாச்சிலாம் நெறைய தலைமுறைகள் பேர்லாம் சொல்லுவாங்க. அன்னைக்கு வந்தவங்கலாம் பார்த்து, "நீ எங்கருந்து வந்த? நீ" அவங்க பொண்ணுதானல்லாம் கேட்பாங்க. அவ்ளோ ஞாபகம் இருக்கும். அவங்க அந்த ரீவைண்ட் பண்றது. அதே மாதிரி பைபிள் படிச்சு நீங்க இன்னைக்கு என்ன படிச்சீங்கன்னு 2 வார்த்தை கேட்கிறது அவங்க மெமரிய பூஸ்ட் பண்ணும் அப்டின்லாம் சொல்றாங்க. ஸோ அவங்க கூட கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பேசுறதா இருக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் அங்கிள் ஒரு 5 மினிட்ஸ் அவங்கட்ட பேசிட்டு அவங்களுக்கு பிடிச்சது ஏதாவது 2 சமைச்சு குடுக்குறதா இருக்கட்டும். அதெல்லாம் பண்ணா அவங்க ஒரு சின்ன ஹேப்பினஸ். நம்ம சின்ன வயசுல இருக்கிறப்ப எவ்ளோ பண்ணியிருப்பாங்க. அதுல ஒரு 10% பண்ணா கூட அவங்க ஹேப்பியா இருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். ஒரு ஐயா சென்னையில இருந்தாரு. இப்ப இல்ல கத்தருக்குள் நித்திரை அடைஞ்சுட்டாரு. ஐயா வந்துட்டு ஒரு தடவ ஃபர்ஸ்ட் டைம் அவர பார்க்க போகும்போது, என்னமோ பேச ஆரம்பிச்சாரு. 1950ல ஆரம்பிச்சாரு. எனக்கு இந்த மாரி ஆட்களோட உட்காந்து பேச புடிக்கும். நேச்சுரலாவே புடிக்கும். ஏன்னா, அவங்களுக்கு கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் அவங்ககிட்ட இருக்கக்கூடியதான அந்த டேட்டாஸ் இருக்குதுல்ல, பெரிய விஷயம் அது. பேசிட்டே இருந்தேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா 1983க்கு வந்தாரு. வந்து நான் சொன்னேன், "ஐயா கொஞ்சம் வேலைகள் இருக்கு. நம்மளும் நெறைய ஓடிட்டுருக்கோம். ஐயா நெக்ஸ்ட் டைம் வரும்போது நான் உங்ககிட்ட இத பத்தி பேசுறேன்." அப்படின்னு அதுவே ஒரு 1/2 மணி நேரம் ஆயிட்டு. ஒரு 1 வாரம், 2 வாரம் கழிச்சு ஒரு இடத்துல அவர பார்க்க வேண்டியிருந்துச்சு. அந்த 1983லேருந்து ஆரம்பிச்சாரு. விட்ட இடத்துலருந்து ஆரம்பிச்சாரு அவரு. அவ்ளோ மெமரி. எவ்வளோ மெமரி இருக்கு, எவ்வளோ ஆசை இருக்கு பாருங்க, என்கிட்ட பேசணும் அப்படின்ட்டு. நீங்க நம்பவே மாட்டீங்க. அவர் சாகுற வரைக்கும் என்ன அவ்வளோ நேசிச்சாரு.
அந்த ஒரு 10, 15 நிமிஷம் நம்ம குடுக்குற அவர் குடுக்குற நேரம், அவர பார்த்தது, போய் உட்கார்ந்தது அவ்வளோ நேசிச்சு, அவர நான் பார்க்கணும், அவர நான் பார்க்கணும்னு சொல்லிட்டே இருப்பாரு. எங்கேயாவது செய்தி வருதுன்னா, உடனே கிளம்பி வந்துருவாரு. அவரால நடக்க முடியாது. வந்து சேர்ந்துருவாரு எப்படியாவது. "நீங்க பேசுறீங்க, நாங்க அதான் பார்க்க வந்தேன்" அப்படிம்பாரு. அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றதெல்லாம் இவ்வளவுதாம்மா மொத்தமே. ஏன்னா, அவங்க வாழ்க்கையில அவங்க எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டாங்க. எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டாங்க. இனிமேட்டு அவங்களுக்கு அனுபவிக்கிறதுக்குன்னு ஒண்ணும் இல்ல. அவங்க எதிர்பார்க்கிறதெல்லாம் தன் பிள்ளைகள் நம்மளோட உட்கார்ந்து ஒரு 5 மினிட்ஸ். இதுல கொடுமை என்ன தெரியுமா? பேர பிள்ளைகள் கூட பேச விடாத ஒரு குரூப் இருக்கு. கட்டாயம். தாத்தா, பாட்டிகளோட பெரிய ஆசையே பேர பிள்ளையோட உட்கார்ந்து ஒரு 5 நிமிஷம் பேசுறது. நீட் எக்ஸாம் இருக்கு படிக்கணும். நாளைக்கு எக்ஸாம் இருக்கு. ஹால்ஃப் இயர்லி. அவங்க கிட்ட பேசுற 10 நிமிஷத்துல தான் அந்த எக்ஸாம் படிக்க போறேன் நான். போய் நம்ம சொல்லணும். பாட்டிகிட்ட உட்கார்ந்து 5 நிமிஷம் பேசு. போய் தாத்தா கிட்ட போய் 5 மினிட்ஸ் பேசு. அவங்க போகும்போது அந்த பையன் மேல ஒரு கைய வச்சு ஜெபம் பண்ணாங்கன்னா, அந்த ஆசீர்வாதம் கடைசி வரைக்கும் நிக்கும். கட்டாயம். ஸோ, நம்ம கடைசியா நிகழ்ச்சி முடிவுக்கு வந்திருக்கிறோம். சட்டப்படியையும் அவங்களுக்கு எல்லா அதிகாரத்தையும் குடுத்திருக்கு. அது வர்றதுக்கு 2000 வருஷம் முன்னாடி பைபிள் அவங்கள எல்லா விதத்திலும் பார்த்துக்க சொல்லியிருக்கு. உன் தாயின் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. எவ்வளோ ஒரு இது பாருங்க. 10 கட்டளைகள 4000 வருஷத்துக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் லா எழுதும்போதே ஆண்டவர் சொல்ற பிரதானமான லா 10ல ஆண்டவர் சொல்ற ஒண்ணு, உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயா. கட்டாயம். அப்பன்னா அது எவ்வளோ பிரதானமாக இருக்கும் பாருங்க. ஆனா எல்லா வீட்லயும் 10 கட்டளைகள போர்டுல கிடக்கு. ம். கிறிஸ்தவ வீடுகளெல்லாம். தாய் தகப்பன் மட்டும் ஓல்ட் ஏஜ் ஹோம்ல கிடக்கு. இவங்கலாம் நெனச்சுக்கிட்டாங்க. படிச்சுட்டோம், வாங்கிட்டோம், எல்லாம் செஞ்சுட்டோம். வீடு இருக்கு, ஆஸ்தி இருக்குன்ட்டு. ஆசீர்வாதம் இல்ல. ஆசீர்வாதம் இல்லாம எல்லாம் போயிட்டு கிடக்கு. சரி, கடைசியாய் நாங்கள் இவ்வளவும் உங்களுக்கு சொல்ல விரும்புவது ஒண்ணு. உங்க வீட்டுக்குள்ள நீங்கள் மதிக்காமல், உங்களால் கேட்பாரற்று, உங்களால் உதாசீனப்படுத்தப்பட்டு 2 ஜீவன் இருக்கும். உன் தாயும் தகப்பனையும். தயவு செய்து அவங்ககிட்ட போய் உட்கார்ந்து ஒரு 5 மினிட்ஸ் பேசுங்க. அது தவிர வேற ஒண்ணுமே நீங்க செய்ய வேண்டாம். உங்க பிள்ளைகள பேச விடுங்க. உங்க குடும்பம் எவ்வளோ ஆசீர்வாதமா இருக்குன்றத அதுக்கப்புறம் பாருங்க. கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு வார்த்தையை வெல்லும் நிகழ்ச்சி வழியா உங்களை சந்திக்கிறோம். காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட்.